எண்ணி பார்க்க வேண்டும். 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களால் இறக்கப்பட்டு அம்மா முதலமைச்சர் ஆகின்ற பொழுது 134 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அம்மா மறைவுக்கு பிறகும் தொடர்ந்து அதிமுக அரசு வேகமாக துரிதமாக கல்வியிலே பல்வேறு புரட்சிகள் செய்த விளைவாக 2019-20 154 பேர் உயர்கல்வி படித்தாங்க. 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 அடைந்தோம். இதுதான் சாதனை. இன்றைக்கு முதலமைச்சர் பேசுறார், உயர்கல்வியிலே சாதனை படைத்தோம் என்று. நீங்களும் சாதனை படிக்கல, சாதனை படித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஆக்கி வச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கிறீங்க, அதுதான் நீ கண்ட பலன். அதேபோல நீட் தேர்வு என்று எத்தனை ஆண்டு காலம் முழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆட்சி பொறுப்பேற்று 40 மாத காலம் ஆகின்றது. நீட் தேர்வு என்ன ஆச்சு? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2019 வெற்றி பெற்று அமர்ந்திருந்தீர்கள். கூட்டணி கட்சி சேர்ந்த எம்பிகள் இருந்தீர்கள். என்ன செய்தீர்கள்? நாடாளுமன்றத்திலே நீட் தேர்வுக்கு தமிழகத்திலே விலக்கு வேண்டும் என்று குரல் கொடுத்தீர்களா? ஒன்றும் கிடையாது. இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். 40 நாங்கள் தான் என்று 40 ஜெயிச்சு என்னையா பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. 40 பேரும் நாடாளுமன்றத்தில் பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான் அவங்க கண்ட பலன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை அமல்படுத்த பாரதிய ஜனதா அரசாங்கம் காலம் தாழ்த்தியது. கூட்டணி கட்சியிலே இருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட நாடாளுமன்றத்திலே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் குரல் கொடுத்தோம். ஜீவ நதியாக இருப்பது காவிரி நதிநீர். அந்த காவிரி நதிநீர் பல ஆண்டு காலமாக அதற்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு போராடி கொண்டிருக்கின்றது. இதே புரட்சி தலைவி அம்மாவின் சட்ட போராட்டத்தின் மூலமாக தீர்வு காணப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதை நடத்தி கொண்டிருந்து அம்மா துரதிர்ஷ்டவசமாக அம்மா மறைந்தார்கள். அம்மாவுடைய அரசு அந்த வழக்கை எடுத்து நடத்தி தீர்ப்பை பெற்றது. வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த தாமதமான காரணத்தினாலே 22 நாட்கள் நாடாளுமன்றத்திலே முடக்கிட சரித்திரம் படைத்த கட்சி அதிமுக கட்சி. 22 நாட்கள் நாடாளுமன்றமே இயங்கவில்லை, முடக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் அமல்படுத்துகின்ற வரை நாடாளுமன்றத்தில் நடக்க விடமாட்டோம். இது அதிமுக தில்லு திராணி தெம்பு அதிமுக இருக்குது, அதிமுக கட்சிக்காரருக்கு இருக்குது, எங்களுடைய நாடாளுமன்ற இருக்குது. ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லுகிறீர்களே, யார் நீட் தேர்வை ரத்து செய்வது? மத்திய அரசாங்கம் தான். அதற்கு விதிவிலக்கு கொடுப்பது யார்? மத்திய அரசாங்கம். ஒரு நாளாவது உங்களுடைய நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் பேசி நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த நிகழ்வு நடந்ததா? எல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். இங்க ஒன்று பேசுவாங்க, அங்க ஒன்று செய்வாங்க. இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். உண்மையிலேயே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றால் பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட கட்சி திமுக கட்சி, திமுக கூட்டணி கட்சிகள் இதை பயன்படுத்தி நாடாளுமன்றத்திலே தகுந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் நீட் தேர்வுக்கு விலக்கு கிடைத்திருக்கும். அதையெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா அவ குடும்ப நிகழ்வு. அண்மையிலே ஒரு நிகழ்வை பார்த்திருப்பீர்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவருடைய 100ஆண்டு விழா. அதை நினைவு கூறுகின்ற வகையிலே நாணயம் வெளியிட்டாங்க. நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு யார் அழைக்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சரை அழைத்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில தலைவர்கள், அதனுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகளை அழைத்து அந்த நாணயத்தை வெளியிடுகிறார்கள். அதோட யார் கூட்டணியில் இருக்கிறார்கள்? காங்கிரஸ் கட்சி. கூப்பிடல, நாணயத்தை அவர்கள் மூலமாக வெளியிடவில்லை.
ஆனால் அதற்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கின்ற இன்றைக்கு பத்திரிகையிலே ஊடகத்திலும் செய்தி வெளியிட்டு இரட்டை வேடம் போடுகின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை அழைத்து, பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த மத்திய அமைச்சரை அழைத்து கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிலே நாணயம் வெளியிட்டார்களே, உங்களுடைய நடிப்பு வெளியிடப்பட்டு வெளியிலே வந்து விட்டது. உங்களை இரட்டை வேடம் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. வேண்டுமென்றால் நாங்கள் கூட்டணியிலே நாங்கள் அங்கம் வைப்போம், வேண்டாம் என்றால் நிராகரித்தால் கடைசி வரை நிராகரி. எங்களுக்கு வேண்டியது மக்களுடைய நலன். மக்கள் தான் எங்களுக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக. அந்த மக்களுக்கு எது தேவை, எது வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு கட்சி செயல்படும். இது அண்ணா திமுக கட்சி. திமுக கட்சி அப்படி அல்ல, குடும்ப கட்சி. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஊழல் அரசாக இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. எல்லா துறைகளிலும் ஊழல். அந்த ஊழல் மறைப்பதற்காகத்தான் மத்தியில் இருக்கின்ற மத்திய அமைச்சர்களையும் மாநிலத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் அழைத்து அந்த விழாவை எடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து இந்த விழாவை நடத்தியிருந்தால் உண்மையிலேயே கூட்டணியின் தர்மம் நிலைநிலைத்திருக்கும். ஆனால் அப்படி அல்ல, சுயநலம். அந்த சுயநலத்தின் மொத்த உருவமே திமுக தான். அதே போல இன்றைக்கு சட்டக்கல்லூரியில் நீங்க பார்த்தீங்கன்னா 6 சட்டக்கல்லூரி திறந்தோம். ஒரு சட்டக்கல்லூரி கூட முதல்வர் கிடையாது. அதையும் இந்த பத்திரிகையில் வந்த செய்தி. அந்த உயர்நீதிமன்றம் நீதியரசர் கேட்கிறார், சட்டக்கல்லூரி திறந்தால் மட்டும் போதாது, அதற்கு தேவையான பேராசிரியர்கள் நியமிக்க வேண்டும். தமிழகத்திலே சட்டக்கல்லூரியில் எத்தனை பேர் படிக்கின்றார்கள், எத்தனை ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், இன்னும் மற்ற என்னென்ன பணிகள் நிரப்பப்படாதிருக்கின்றது, தகவலை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று உயர் நீதிமன்றமே எச்சரிக்கை விடுத்திருக்குது. இதெல்லாம் விடியா திமுக ஆட்சியில் நடைபெறுகின்ற சம்பவங்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதேபோல இன்றைக்கு பல்வேறு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் போதுமான மருந்துகள் இல்லை. நோயாளிகளுக்கு வழங்கப்படுகிற மருந்துகள் போதுமானது இல்லை. அதை சுட்டிக்காட்டினா எதிர்கட்சி தலைவர் பொய் பேசுகிறார் என்று அடுத்த செய்தி வந்துடும். உண்மை நிலை இதுதான். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை எல்லா மருத்துவமனையிலும் 3 மாதத்திற்கு தேவையான மருந்துகள் அங்கே முன்னெச்சரிக்கையாக வாங்கி கொடுக்கப்பட்டு நோயாளிகளுக்கு தங்குதடை இல்லாமல் மருந்துகள் வழங்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு அம்மா மினி கிளினிக் துவங்கணும். 2000 அம்மா மினி கிளினிக் துவங்கப்படும் அறிவிக்கப்பட்டு சுமார் 1885 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். அதையும் மூடுவிழா செஞ்சாங்க. இதில் என்ன அரசியல் வேண்டியிருக்குது? ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அம்மா மினி கிளினிக். அந்த திட்டத்தையும் கைவிட்ட அரசாங்கம், மூடு விழா செய்த அரசாங்கம் திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி செய்கின்ற திரு ஸ்டாலின் அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது சுமார் 35,000 பேர், 1000 2000 சுமார் 35,000 பேர் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு தங்குதடை இல்லாமல் எல்லா மருத்துவமனையிலும் ஏழைகளுக்கு சிகிச்சை அளித்தோம். கொரோனா காலம் கடுமையான சோதனை. அப்படிப்பட்ட சோதனையான நேரத்திலும் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அப்பொழுது பிரதமர் காணொலி காட்சியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு அனைத்து முதலமைச்சர்களோடு தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டை முதலமைச்சர் என்ற முறையிலே நான் அந்த காணொலி காட்சியிலே கலந்து கொண்டு அப்பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டார்கள், தமிழகத்திலே கொரோனா வைரஸ் தடுப்பதிலே மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது தெரிவித்தார். தமிழ்நாடு அரசாங்கம் எந்த அளவுக்கு கொரோனா வைரஸ் தடுப்பிலே
நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதை மற்ற மாநிலம் பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியும் அதிலே சொன்னார். அப்படி நிர்வாக திறமைமிக்க அரசாங்கமாக செயல்பட்டது. அதனால் கொரோனா வைரஸ் தடுத்து நிறுத்தப்பட்டது, பரவாமல் தடுக்கப்பட்டது, விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம். இன்றைய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை. அதோட இந்த மருத்துவர்கள் போராட்டம் பண்றாங்க, செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க, எதையுமே கண்டுகொள்ளல. அதே போல வேளாண்மை துறை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டம், அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் நாங்கள் மணிமங்கலம் ஏரியில முதலாக இந்த திட்டத்தை துவக்கி வைத்தேன். மேடையில் இருக்கிறவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாங்க. குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர் வாராமல் வண்டல் மண் நிரம்பி கிடந்தது. அம்மாவுடைய அரசு பருவக்காலையிலே பெய்கின்ற மழைநீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது என்பதற்காக குடிமராமத்து திட்டம் என்ற திட்டத்தை துவக்கி முழுக்க அந்த ஏரி பாசனம் பெறுகின்ற அந்த விவசாயிகளுடைய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றி காட்டினோம். அந்த விவசாயிகள் அந்த ஏரியிலே வண்டல் மண்ணை இலவசமாக அள்ளி தங்களுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார்கள். ஒன்று ஏரி ஆழமாகியது, மற்றொரு பக்கம் விவசாயியுடைய நிலத்திற்கு அடி உரமாக பயன்படுத்தியது. அதனால் விவசாயிகள் விளைச்சல் கூடியது. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி ஒரு திட்டத்தையாவது நீ நிறைவேற்றிருக்கிறியா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 40 மாத கால ஆட்சியில இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தடுப்பணைகள் நிறைய கட்டணும். இன்னைக்கு நதியின் குறுக்க தடுப்பணை, அதோடு எங்கெங்கே ஓடைகள் இருக்குதோ அங்கெல்லாம் தடுப்பணை கட்டி அங்கே ஓடையிலே ஓடுகின்ற அந்த நீர்கள் அங்கேயே தேங்கி நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண்மைக்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை தடையில்லாமல் கொடுப்பதற்காக திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு பொதுப்பணித்துறைக்கு 14,000 ஏரிகள் இருக்கின்றன. அதிலே சுமார் 8,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது குடிமராமத்து திட்டத்திலே. அதுக்கு 1000 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு செலவு செய்யப்பட்டன. அதே போல உள்ளாட்சி துறையின் மூலமாக 26,000 ஏரி குளம் குட்டை பராமரிக்கப்படுகிறது. அனைத்தும் தூர்வாரப்பட்டு இன்றைக்கு மழைக்காலங்களிலே இன்றைக்கு நீர் தேங்கி இருக்கின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக நாம் பார்க்கப்படுகிறது. அப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு நீர் மேலாண்மையிலேயே ஒரு அற்புதமான வடிவத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் நிறைய செஞ்சோம். கொஞ்சம் செய்யல. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு வேளாண் உற்பத்தி அதிகமாக உற்பத்தி செஞ்சாதான் விலைவாசி ஏறாம பார்க்க முடியும். இங்கே வந்திருக்கின்றார்களே தாய்மார்கள், ஏழைகள் நிறைந்த பகுதியாக இருந்தாலும் இன்றைக்கு விலைவாசி உயராமல் பார்த்துக் கொள்வதற்கு காரணம் இன்றைக்கு வேளாண் பெருமக்களுக்கு தேவையான உதவிகள் அவ்வப்போது செய்த காரணத்தினாலே விலைவாசி உயராமல் நாங்கள் பார்த்து கொண்ட அரசு அதிமுக அரசு. உற்பத்தியை பெருக்கணும், விலைவாசி ஏறல. இன்றைக்கு ஆட்சியாளர் பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1 கிலோ அரிசி, நல்ல தரமான அரிசி 50 ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருந்தது. இன்றைக்கு 65 ரூபாய் போடணும். 1 கிலோ அரிசி அதிமுக ஆட்சியில் 50 ரூபாய்க்கு கிடைத்த அரிசி இன்றைக்கு 1 கிலோ அரிசி 65 ரூபாய் போட்டதை நல்ல அரிசியா வாங்க முடியும். இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. எல்லா விலைவாசி ஏறி போச்சு. இன்றைக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு. 6 நாட்களுக்கு வேலை கிடைத்த பகுதியில் வேலை கிடைத்த நிலை மாறி இன்றைக்கு 4 நாளுக்கு தான் வேலை கிடைக்குது. வருமானம் குறைவு, செலவு அதிகம். அதனால் மக்கள் பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரேஷன் கடையில் மார்ச் மாதத்திலிருந்து இன்று வரை முழுமையா எல்லா பொருளும் வழங்குறதில்ல. அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் முழுசா வழங்கப்பட்ட கிடையாது, வழங்கியதா கிடையாது. கிட்டத்தட்ட 5-6 மாத காலமாக ரேஷன் கடையிலே பருப்பு வழங்கல, எண்ணெய் வழங்கல. மக்கள் போராட்டம் பண்றாங்க. நான் அறிக்கையின் வாயிலாக தொலைக்காட்சி பேட்டி கொடுத்தேன். இன்னும் விடிய திமுக அரசு கும்பகரண தூக்கத்திலிருந்து விழிக்கல. ஏழை மக்கள் பாதிக்கிறார்கள். கொரோனா காலத்தில் கூட தங்கு தடை இல்லாம, விலை இல்லாம அத்தனை அத்தியாவசிய உணவுப் பொருட்களும் ரேஷன் கடையில் வழங்கணும். ஆனா இன்னைக்கு காசு கொடுத்தாலும் ரேஷன் கடையில் பொருள் கிடைக்கல. அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு
திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார், நிதி மேலாண்மை சரி செய்யப்படும். அதாவது நிதி பற்றாக்குறை சரி செய்வதற்கு ஒரு நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று சொன்னார். அதுக்காக ஒரு நிபுணர் குழு அமைச்சார். அந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்ட பிறகு 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. 40 மாத திராவிட மாடல் ஆட்சியில் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் 3 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்குது. கொஞ்சம் லஞ்சம் இல்ல. 3 லட்சம் கோடி கடன் வாங்கலாலும் பரவாயில்ல. என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருது? ஒரு பெரிய திட்டத்தை கூட கொண்டு வரல. எல்லாமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை தான், முடிவுற்ற பணியை தான் இன்றைய முதலமைச்சர் ரிப்பன் கட்டி திறந்து வச்சிட்டு இருக்கார். பல திட்டத்தை முடக்கிட்டாங்க. இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கட்ட 2 சுமார் 118.90 கிலோமீட்டர் நீளமுள்ள மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது மத்திய உள்துறை அமைச்சரை கூட்டிட்டு வந்து கலைவாணர் அரங்கிலே 63,000 கோடியில அடிக்கல் நாட்டிய பெருமை அதிமுக வச்சார். அதை கூட உங்களால் நிறைவேற்ற முடியல. கேட்டா நிதி கிடைக்கல, நிதி கிடைக்கலங்கிறீங்க. அந்த நிதியை பெறுவது மத்தியிலே, நாடாளுமன்றத்திலே நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். 40 நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று தப்பட்டம் அளித்துக் கொள்கிறீர்களே, ஏன் 40 நாடாளுமன்றம் ஏன் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கவில்லை? தமிழகத்திற்கு தேவையான நிதியை கொடுக்க மறுக்கின்றீர்கள் என்று யாராவது கேள்வி எழுப்பி நாடாளுமன்றத்தை அழுத்தம் கொடுத்த சரித்திரம் உண்டா? கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா ஊழல் குற்றச்சாட்டில் ஏற்கனவே ஒருவர் ஒரு ஆண்டு நிறைவு பெற்றுட்டார். சிறையில் ஒரு ஆண்டு வெற்றிகரமாக முடிச்சிட்டார். பயம். அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை கூட நிறைவேற்ற முடியாத திராணியற்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். அதே போல பேருந்து பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளா போக்குவரத்து மானிய கோரிக்கையில் அந்த போக்குவரத்துறை அமைச்சர் சொல்றாரு, வருடம் 5000 பேருந்து வாங்கப்படும். அது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 4 ஆண்டு காலமாக போக்குவரத்து மானிய கோரிக்கையில் கொள்கை விளக்க குறிப்பில் அப்படியே அச்சடித்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 1600 பேருந்து தான் வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு நகர பேருந்து பாருங்க, ஒழுகுது. மழை பெஞ்சா ஒழுகுது, கொடை பிடிச்சிட்டு போறாங்க. இன்றைக்கு நகர பேருந்தில் பயணம் செய்கின்ற பயணிகள் கொடை பிடிச்சிட்டு தான் மழை காலத்தில் நகர பேருந்தில் பயணம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட அவல நிலை. இன்றைக்கு சமீபத்தில் சென்னையில் ஒரு நகர பேருந்தில் ஒரு பெண்மணி அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபுட்பாலில் கலந்துக்கிட்டு அதில் கீழே இறக்கிட்டாங்க. நடந்துக்கிட்டே ஓடுறாங்க. சத்தம் போட்டு நிறுத்தின காரணத்தினால அந்த அம்மா தப்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் நகர பேருந்தில் சீட்டு கழட்டிட்டு போயிட்டு. எவ்வளவு கொடுமை பாருங்க. நிர்வாக திறமை இல்லை. காலாவதியான பஸ்ஸை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் 14,500 பேருந்துகள் புதிதாக வாங்கி இயக்கப்பட்டோம். அத்தனை வெற்றி விளம்பரம். எப்ப பார்த்தாலும் விளம்பரம். விளம்பரம் இல்லாத நாளே கிடையாது. உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பேரை வைப்பார், அவர் விளம்பரம் பண்ணுவாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. பேர் வைப்பதிலே கிண்ண சாதனை படைத்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருத்தர் தான். அப்புறம் ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழுவை போட்டுருவார். ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போட்டுருவார். இன்றைய தினம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்பட்ட பிறகு திரு ஸ்டாலின் தலைமையிலே வந்த விடியா திமுக அரசாங்கம், திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்ட அரசாங்கம், இந்த 40 மாத காலத்தில் 50க்கும் மேற்பட்ட குழு போட்டுக்கிறீங்க. இந்த குழு என்ன செஞ்சது? ஒண்ணுமே தெரியல. எப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுகா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்று இந்த குழுவுக்கு ஒரு குழு போட்டு ஆராய வேணும். அப்பதான் இந்த குழு எல்லாம் என்னென்ன பணி செஞ்சிருக்குன்னு தெரியும். அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது
அரசு ஊழியருடைய வாக்குகளை பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக கட்சி, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் 525 அறிவிப்புகளை வெளியிட்டார். 1-2 இல்ல, இதுவரைக்கும் தமிழகத்தில் இவ்வளவு அறிவிப்பு வெளியிட்ட சாதனையே கிடையாது. அந்த சாதனையை அவர் தான் படித்தார். 525 அறிவிப்புகள் வெளியிட்டு இதுவரைக்கும் 10 அறிவிப்புகள் கூட 10% அறிவிப்புகளை நிறைவேற்றல. அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவிச்சார், ஒண்ணுமே நடக்கல. இருக்கிற சலுகையெல்லாம் பறித்ததுதான் மிச்சம். அரசு ஊழியர்களுக்கும் பட்டை நாமம் போட்ட அரசாங்கம் தான் இந்த விடியா திமுக அரசு. அதேபோல போக்குவரத்து ஊழியர்களுக்கு இன்றைக்கு அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி இன்னும் கிடைக்காம இருக்குது. அவங்களும் போராடிட்டு கொண்டிருக்காங்க. எதை பற்றியும் கவலைப்படாத முதலமைச்சர் விடியா திமுக அமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். அதே போல தொழில்துறையில் பார்த்தீங்கன்னா விடியா திமுக ஆட்சியில் எல்லா பத்திரிகையிலையும் சொல்லுவதெல்லாம் மிக பிரமாண்டமாக சொல்றாங்க. இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி திரு ஸ்டாலின் தலைமையில் அரசாங்கத்தை தாங்கி பிடிப்பதே இங்க இருக்கிற ஊடகமும் பத்திரிகையும் தான். 2 பேரும் கைவிட்டுட்டே இந்த ஆட்சி காணாம போயிடும். ஏன்னா எதையுமே செய்யலையே, சொல்லுவதெல்லாம் பொய்ய. அருள் கூர்ந்து நம்ம ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் உண்மை செய்தி வெளியிடுங்க. நாட்டு மக்களுக்கு நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்க. ஊடகம் பத்திரிகையும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை ஊடகத்தின் மூலமாக பத்திரிகையின் மூலமாகத்தான் தெரிவிக்க வேண்டும். இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியில் ஏற்படுகின்ற அவலங்கள் சுட்டி காட்டுங்க. அப்பதான் ஊடகத்துக்கு பெருமை, பத்திரிகையின் பெருமை என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைக்கு திரு ஸ்டாலின் வெளிநாடு பயணம் போனார். வெளிநாடு பயணத்தின் போது துபாய் போனார். குடும்பமே போச்சு. ஒன்னு பெரிய தொழில் முதலீட்டு ஈர்க்கவே இல்லை, மக்களை ஏமாற்றிட்டு தான் மிச்சம். பத்திரிகை ஊடகத்தில் அழகா விளம்பரம், அது சரியா இருந்தது. அப்புறம் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் போனார். நிறைய முதலீட்டு ஈர்ப்புன்னு சொன்னார், ஒண்ணுமே இல்லை, குறைந்த முதலீடு தான் ஈர்த்தார். ஸ்பெயின் போனார். வேடிக்கை என்னன்னா, அங்க போய் பல நாட்கள் தங்கி தமிழ்நாட்டுக்கு தொழிலதிபரை அழைத்து அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். எவ்வளவு விஞ்ஞான முறைப்படி இந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொள்ள என்பதை இதுவே சான்று. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இதை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது தொழில்துறை சிறக்க வேண்டும், இளைஞர் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெருக வேண்டும் என்பதற்காக சுமார் 72 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க. கிட்டத்தட்ட 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. அதில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை 72% நிறைவேற்றப்பட்டது. அதே போல 2019 அம்மாவுடைய அரசு இருந்த பொழுது 3,500,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை 27% நிறைவேற்றப்பட்டது. ஆகவேதான் நாங்கள் கேட்பதெல்லாம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு பல லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்ததாகவும், நூற்றுக்கணக்கான தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டப்பட்டதாகவும் பத்திரிகையில் செய்தி வெளியிடுறீங்க. உண்மையிலேயே தொழில் தமிழகத்தில் எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தீர்கள், எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீர்கள், அதனால் எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைத்தது, இப்போ இருக்கின்ற நிலைமை என்ன, வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. பத்திரிகை ஊடக நம்பர் கேட்கிறாங்க, எதிர்கட்சிகளாம் கோரிக்கை வைக்குது, இதை பற்றி என்ன பதில் என்று கேட்கின்ற பொழுது நான் வெள்ளை அறிக்கைலாம் வெளியிட மாட்டேன். வெள்ளை அறிக்கை வெளியிட்டா உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடும். எல்லாமே விளம்பர அரசியல். ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உண்மையிலேயே அதிகமான தொழில் முதலீட்டு ஈர்க்கவில்லை, அதிகமான வேலைவாய்ப்பு உருவாக்கவில்லை. உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழக அரசு
திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசு இன்றைக்கு அதிக அளவிலே தொழில் முதலீட்டு ஈர்ப்போம் என்று சொன்னால், அதிகமாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் என்று சொன்னால், அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்தோம் என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை விடுங்க, மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். அதிமுக ஆட்சியில் நாங்கள் செய்த சாதனையை சொன்னோம். அதோட இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வெளிநாடு போனாரு, ஒண்ணுமே கொண்டாளி சொல்றாரு. இப்ப இருக்கிற தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் தான் தொழில்துறை செயலாளராக இருந்தார். இதற்கு முன்பு நிதித்துறை செயலாளர் இருந்தார். அதற்கு முன்பு திரு ஸ்டாலினுக்கு முதன்மை செயலாளராக இருந்தார். அவரை கேட்டு தெரிஞ்சுக்கப்பா. அவரு தான் எனக்கு செயலாளராக இருந்தார், தொழில்துறை செயலாளர் இருந்தார். அவர் தான் வெளிநாட்டு கூட்டிட்டு போனேன். அவரை கேட்டு தெரிஞ்சுக்க. நான் வெளிநாடு போய் என்ன எவ்வளவு தொழில் ஈட்டோம், எவ்வளவு முதலீடு வந்தது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் என்ற செய்தியை கேட்டு தெரிஞ்சுக்க. அதோட இன்றைக்கு முதலமைச்சர் அண்மையில் 17 நாள் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கார். இந்தியாவில் பல முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் தொழில் முதலீட்டு இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். சைக்கிள் ஓட்டுறதுக்காக வெளிநாடு போனீங்க? மக்களுடைய வரி பணத்தை இப்படியா ஊதாரித்தனமா செலவு செய்வது? எண்ணி பாருங்க. இந்தியாவில் இருக்கின்ற பல முதலமைச்சர்கள் வெளிநாட்டுக்கு சென்று தொழில் முதலீட்டு ஈர்க்கிறாங்க. நாம தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டுறார். அதுதான் அவருடைய சாதனை. இரண்டாவது, அப்பா சைக்கிள் ஓட்டுறார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் கார் ரேஸ் நடத்துறார். இது ரெண்டு தான் மக்களுக்கு முக்கியம். ஓட்டு போட்ட மக்களுக்கு செய்த சாதனை இதுதான். ஒரு பக்கம் வெளிநாட்டில் போய் திரு ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டுறாரு, ஒரு பக்கம் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சென்னையில் கார் ரேஸ் நடத்துறார். இது தேவைங்களா? சிந்திச்சு பாருங்க. எப்படி மக்களுடைய வரிப்பணம் வீணாக்கப்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொருவரும் வரி கட்டுகிறார்கள். அந்த வரியின் மூலமாகத்தான் நாட்டு மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அந்த நிதியை எப்படி தங்களுடைய இஷ்டத்துக்கு செலவு செய்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கார் ரேஸ் நடத்துகின்ற அந்த பணத்தை வைத்து அம்மா உணவகத்திலே தரமான உணவு கொடுக்கலாம், நல்ல பொருள் வாங்கி கொடுக்கலாம், நல்ல காய்கறி வாங்கி கொடுக்கலாம், சுவையான உணவு கொடுக்கலாம். அதையெல்லாம் மனம் கிடையாது. அவருடைய விளம்பரம் முக்கியம். அதோட திரு கருணாநிதி மறைந்த பிறகு அவருக்கு ஒரு நினைவிடம் கட்டினாங்க. அவர் திமுக தலைவர், திமுக ஆட்சி செய்து அவருக்கு நினைவிடம் கட்டுறது சரி. இப்போ பேனா வைக்கிறாங்களாம் கடல்ல கொண்டு போய். எவ்வளவு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல்ல போய் பேனா வைக்கிறாங்க. எவ்வளவு 84 கோடி ரூபாயில பேனா வைக்கிறாங்க. 1 கோடி 2 கோடி இல்லையே, 84 கோடியில எழுதாத பேனா கொண்டு கடல்ல வைக்கிறாங்க. யாருடைய பணம்? யாருடைய பணம்? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம். எப்படியெல்லாம் தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த விளம்பரத்தின் மூலமாக இன்றைக்கு திட்டத்தை கொண்டு வந்து செயல் வடிவம் கொடுக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் எழுதுற பேனாவை அரசு பள்ளி எப்படி மாணவர்கள் கொடுக்கல? மாணவர்கள் பாராட்டுவாங்க. சரி, எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன? திரு கருணாநிதியுடைய நினைவு மண்டபத்துக்கு, நினைவு இடத்திற்கு பக்கமே வைக்கலாமே. ஒரு 2 கோடியில் வைங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனால் மக்களுடைய வரி பணத்தை எப்படியெல்லாம் செலவு செய்கிறார்கள் தங்கள் இஷ்டம் போல் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டத்திற்கு நிதி ஒதுக்கிடுது இல்ல, நிதி இல்லை இல்லைங்கிறாரு. எப்படி நிதி இருக்கும்? ஒரு பக்கம் கார் ரேஸ் நடத்துறீங்க, அது கார் ரேஸ் தேவையா? சரி, அப்படியே கார் ரேஸ் நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் ஏற்கனவே இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது சோழவரம் இருங்காட்டு கோட்டையில் பிரம்மாண்டமான அந்த கார் பந்தயம் நடத்துவதற்கு மைதானம் அமைக்கப்பட்டிருக்கு. அங்க போய் நடத்து. மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற பகுதி, போக்குவரத்து அதிகமாக நிறைந்த பகுதி, பல்நோக்கு மருத்துவமனை, சென்ட்ரல் ரயில் நிலையம், தலைமைச் செயலகம்,
அங்க துறைமுகம் இருக்கின்ற அந்த பகுதியில் கொண்டு வந்து கார் ரேஸ் நடத்தணும். எண்ணி பாருங்க எப்படி இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ₹1 வரி பணம் இருந்தாலும் அதை சரியான முறையில் செலவு செய்ய வேண்டும். அது ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளம். ஆனால் இந்த ஆட்சியிலே அதெல்லாம் கிடையாது. அந்த குடும்ப ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடும்பத்திற்கு என்ன தேவை, என்ன விளம்பரம், அதைத்தான் இன்றைக்கு இந்த ஆட்சியால் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஆட்சியுடைய சாதனை என்ன? சென்னை மாநகராட்சி, இங்க இருக்கின்ற நகராட்சிகள், மாநகராட்சிகள் எல்லாம் இருக்கிற வீடு 100% வரி ஏறி போச்சு. இந்த வீட்டுக்கு அதிமுக ஆட்சியில் ₹1000 வரினா இப்ப ₹2000 கட்ட வேணும். இவர் கடை வச்சிருந்தானா கடை வரி 150% உயர்த்தப்பட்டுகின்றன. ஏற்கனவே ₹2000 கட்டினா ₹5000 கட்டணும் வருஷம். வீட்டு வரி ஏற்றப்பட்டு விட்டது, கடை வரி ஏற்றப்பட்டு விட்டது, குடிநீர் வரி ஏற்றப்பட்டது, மின் கட்டணம் 52% உயர்த்திக்கிட்டாங்க. அதோட வருஷம் 5% உயர்த்தப்பட்டுகின்றது. 4 ஆண்டுக்கு 20% உயர்த்தப்பட்டுருவாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது 52% ஏற்கனவே மின் கட்டணம் உயர்வு. இப்பொழுது ஆண்டுக்கு 5%, 4 ஆண்டுக்கு 20% கூட்டி பார்த்தா 72% இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டண உயர்வு எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆட்சியால் செய்த சாதனை இதுதான். மின் கட்டணத்தை உயர்த்தினது, சொத்து வரி உயர்த்தினது, வீட்டு வரி உயர்த்தினது, கடை வரி உயர்த்தினது, போதாதுக்கு குப்பை வரியும் போட்டாங்க. இவ்வளவு வரி போட்டோம், எந்த திட்டமும் வரல. 3 லட்சம் கடன் வாங்கியோ எந்த திட்டத்தையும் வரல. அதற்கு மேலாக திரு ஸ்டாலின் அமைச்சராக இடம்பெற்றிருந்த அப்பொழுது நிதி அமைச்சராக இருந்த திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோ மூலமாக கருத்தை தெரிவித்தார். எல்லா பகுதிக்கும் அது ஒலித்துக் கொண்டிருந்தது. திரு சபரீஷ் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருப்பதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டது. ஆக 30,000 கோடி அந்த பணத்தில் தான் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு சென்றவர்கள்லாம் அந்த பணத்தின் மூலமாக தொழில் முதலீடு செய்திருப்பார்கள் என்ற சந்தேகம் மக்களுக்கு எழுகிறது. அடிக்கடி உதயநிதி அவர்கள் லண்டன் போயிட்டு வரார். எந்த பத்திரிகையாவது போடுறீங்களா, எந்த ஊடகத்திலேயாவது போடுறீங்களா? நான் கேரளாவுக்கு போன 2 நாள் சிகிச்சை பெற உடனே பெரிய கெட்டி. ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இங்க அமைச்சரவை கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது, அதுல கலந்துக்கல, லண்டன் போனார். பத்திரிகையில் போட்டீங்களா, ஊடகத்தில் போட்டீங்களா? சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக தும்புனா போதும், இரும்புனா போதும் விவாதம் மேடம். அண்ணா திமுக கட்சியில ஊடகமே ஓடாதாட்டு இருக்குது, பத்திரிகையுமே விற்காதாட்டு இருக்குது. எப்ப பார்த்தாலும் அண்ணா திமுக பற்றி தான் எழுதுறீங்க, அண்ணா திமுக பற்றி தான் செய்தியை வெட்டிட்டு இருக்கிறீங்க. இது நல்லதல்ல. உண்மையான செய்தி வெளியிட நான் பாராட்டுறேன். ஆனா பொய் செய்தி வெளியிடாதீங்க, அவதூறு செய்தி வெளியிடாதீங்க. அருள் கூர்ந்து சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு 20 நாட்கள் 6 பாலியல் கொடுமை, 2 நாட்கள் 2, 8 பாலியல் கொடுமை 20 நாள் நடக்குது இருக்குது. அதுக்கு ஏதாவது விவாத மேடை வச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. எந்த விவாத மேடை வைக்கல. ஆனா அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு எதிர்கட்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் ஆட்சி மீது குற்றம் சுமத்துறீங்க. சிந்திச்சு பாருங்க. நாங்கள் பொய் செய்தி வெளியிட வேண்டும் சொல்லல. ஆளுகின்ற கட்சிக்கு நடக்கின்ற அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, நடலையோடு எடுத்து சொல்லுங்க. இன்னும் 2 பத்திரிகை இருக்குது. ஒன்று தினகரன் பத்திரிகை, பீட்டர் மாமான்னு ஒரு பகுதி இருக்கும். தினந்தோறும் அண்ணா திமுக பற்றி போலினா அந்த ஆசிரியருக்கு வைத்துளி வந்துடும். அண்ணா திமுக செய்தி அதுல இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு செய்தி இருந்துகிட்டே இருக்கும். உண்மையில் பொய் செய்தி, அவதூறு செய்தி வெளியிட்டே இருப்பாங்க. இது நல்லதல்ல. உண்மை செய்தி வெளியிட நாங்கள் வரவேற்கிறோம். அவை நீ ஒரு கட்சிக்கு தாக்கு பிடிக்கிறீங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஒரு கட்சியை ஆதரிக்கிறீங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா எங்க கட்சி பற்றி அவதூறாக செய்தி வெளியிடாதீர்கள், அது நல்லதல்ல.
பத்திரிகை தர்மத்திற்கு எதிரானது. அதாவது இன்னொரு பத்திரிகை இருக்குது, தினமலர் பத்திரிகை. அப்பப்போ நல்லதும் போடுவாங்க நம்மளை பத்தி, அப்பப்போ வேணும்னே திட்டமிட்டு ஒரு தேசிய கட்சிக்கு ஆதரவா ஒரு படத்தை போடுவாங்க. இன்றைக்கு கூட போட்டுருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு 6 பேர் எதிர்ப்பு, இப்ப 12 பேர் எதிர்ப்பு, 18 பேர் எதிர்ப்பு, ஒருவர் கூட எதிர்ப்பு இல்லை என்பதை எங்கள் கட்சி கட்டுக்கோப்போட இருக்கிறது. உங்களால் நிரூபிக்க முடியுமா? நீங்க தேசிய கட்சிக்கு ஆதரவா இருங்க, நான் வேண்டாம்னு சொல்ல. தினமலர் பத்திரிகை ஒரு நடுநிலையோட பத்திரிகை, சிறப்பா செயல்பட்டு கொண்டிருந்த பத்திரிகை ஏன் அண்மை காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொய் செய்தி, அவதூறு செய்தி வெளியிடுறீங்க? இது தர்மமா, நியாயமா? சிந்திச்சு பாருங்க. ஆகவே நீங்கள் நடுநிலையோடு செயல்படுங்க, நல்ல செய்தி வெளியிடுங்க, நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகளை வெளியிடுங்க. ஆட்சியாளரும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரே பார்வையில் பாருங்க. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி, நல்லது நடந்தால் அதை செயல்படுத்துங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான செய்தியை அதில் கூர்ந்து வெளியிடார்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட அப்பப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகையிலும், ஒரு சில பத்திரிகை தவிர்த்து எல்லா பத்திரிகையிலும் அண்ணா திமுக இணையும், அண்ணா திமுக நாளை இணையும், அண்ணா திமுக டிசம்பர் மாதத்தில் இணையும். எங்கயா இணையுது? அண்ணா திமுக தெளிவா இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவில் எடுத்த முடிவு 4 பேர் பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டதுதான். இனியாவது பத்திரிகை ஊடகம் இந்த செய்தியை வெளியிடாதீங்க. இணைப்பென்ற பேச்சுக்கே இடமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள் அடியோடு இன்றைக்கு அழிந்து போயிருக்கிறார்கள். இது தொண்டர்களால் நிர்ணயிக்கப்படுகின்ற கட்சி, தொண்டர்கள் உழைப்பால் உயர்ந்த கட்சி, தொண்டர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொதுக்குழு எடுத்த முடிவுதான் இறுதியான முடிவு என்பதை தெளிவுபட இந்த கூட்டத்தின் வாயிலாக ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களும் தெரிவித்துக்கிறேன். இந்த இணையிறது போறது வரதெல்லாம் விட்டுருங்க ஐயா. அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள், தயவு செய்து வேண்டாம். 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம் பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி, கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட கட்சி அதிமுக கட்சி. வேண்டுமென்றே திட்டமிட்டு சில பத்திரிகைகளும் சில ஊடகங்களும் தவறான செய்தியை வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் கூட 2019 19.39% வாக்குகள் தான் பெற்றோம். கூட்டணி கிடையாது. தேமுதிகவை தவிர்த்து மற்ற எதுவும் கூட்டணி எங்களுக்கு இல்லை. கூட்டணி பலம் குறைவு. அப்படிப்பட்ட நிலைமையில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20.52% வாக்குல வாங்கியிருக்கிறோம். 20.52%, 1% வாக்கு கூடுதலாக பெற்றுக்கிறோம். கூட்டணி இருந்து அந்த காலகட்டத்தில் 2019 கூட பெற்ற வாக்குகளை விட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிக வாக்குகள் பெற்ற கட்சி அதிமுக கட்சி. அது நாடாளுமன்ற தேர்தல், தமிழ்நாடு தேர்தல் அல்ல. மத்தியில் யார் ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சி வரக்கூடாது என்பதற்கு நடைபெற்ற தேர்தல். ஆனால் 2026 நடைபெற்ற தேர்தல் தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆள வேண்டும் என்ற தேர்தல். எனவே 2026 இந்த 40 மாத திராவிட மாடல் ஆட்சியிலே மக்கள் பட்ட அவலங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக அதிலே தீர்ப்பு கொடுக்க இருக்கின்றார்கள். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணி அமையும். திமுக கூட்டணியில புகைய ஆரம்பிச்சிட்டது. திமுக கூட்டணியில புகைய ஆரம்பிச்சிட்டது. நெருப்பு பிடிச்சிடும். பிடிச்சா அந்த கட்சி அதோட முடிச்சு. இன்னைக்கு எல்லா ஊடகம் பத்திரிகையும் பாருங்க, திமுக வலுவான கூட்டணி அப்படின்னா முட்டு கொடுக்கிறது யாரு? கூட்டணி. முட்டு கொடுப்பது இந்த ஆட்சிக்கு கூட்டணி தான் முட்டு கொடுத்திருக்குது. கூட்டணி இல்லை என்றால் திமுக படுதோல்வியை சந்திக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆண்டு
மக்களுடைய பேராதரவை பெற்று கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எறும்பை போல தேனீக்களை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்து மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை அமைப்போம். அதுக்கு மக்கள் ஆதரவு முழுமையாக வழங்க வேண்டும் என்று தன்னை நல்ல நேரத்தில் கேட்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட கழக அறிவிச்சவர் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய பகுதி கழக செயலாளர்கள் வட்ட கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் இந்த பேர் அண்ணா அவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியிலே இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களுக்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் பக்கத்து மாவட்டத்திலிருந்து வரி புரிந்து நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம். நன்றி உரை பகுதி கழக செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நல்ல எடப்பாடியார் நாளைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் நாளைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 116 பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கூட்டத்திற்கு வருகை தந்து தலைமையேற்று சிறப்புரையாற்றிய கழக பொதுச்செயலர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற பிரதான எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் மாண்புமிகு டாக்டர் எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திற்கு வரவேற்பு ஆற்றிய அமைப்பு செயலாளரும் மத்திய மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் பெஞ்சமின் அவர்களுக்கும் அமைப்பு செயலாளர்களுக்கும் திருவள்ளூர் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் மாவட்ட பிற அணி செயலாளர்களுக்கும் மாவட்ட ஒன்றிய பகுதி வார்டு வட்ட கழக செயலாளர்களுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களும் எங்களுடைய ஒளி அமைத்து தந்த அமைப்பாளர்களுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். கழக பொதுச் செயலாளர்கள் பயனாளிகளுக்கு 5 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவார்கள். ஸ்கூட்டி, சலவை பெட்டி, சைக்கிள் மற்றும் தையல் மெஷின் ஆகிய பொருட்களை 5 பேருக்கு வழங்குவார்கள். பேர் சொல்லுங்க. வாப்பா. பயனாளி லேடிஸ் வர சொல்லுப்பா. பயனாளி லேடிஸ் வரேன். ஆமா 5 பேரை உட்கார வச்சிருக்கிறேன்.